ரசமலாய் பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குன்னு. கடையில் வாங்குற மாதிரியே அப்படியே வீட்டில் நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் கூட பால் வாடை இல்லாமல் அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டான ரசமலாய் செய்ய இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு ரசமலாய் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம ஸ்வீட் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனலில். இந்த ரசமலாயோட ரெசிபி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதே மாதிரி பர்ஃபெக்டாக சாஃப்டாக வாயில் போட்டதுமே அப்படியே மெல்ட் ஆகுற மாதிரி இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இங்கே 1 லிட்டர் பசும் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எப்பயுமே ரசமலாய், ரசகுல்லா இந்த மாதிரி செய்கிறதுக்கு பசும்பால் தான் ரொம்ப நல்லது. அதோடைய பன்னீர் ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ பால் நல்லா காஞ்சதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எலும்பிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு அதை தண்ணி கலந்துக்கிறேன். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலும்பிச்சம்பழத்துடைய சாறை நம்ம பாலில் விட்டு அப்படியே திரைச்சி எடுத்துக்கலாம். நான் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்லோவாக இங்கே நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக பண்ணணும். ஃபாஸ்ட்டாக கையை பாலில் சுற்றாதுங்க. சுற்றுனீங்கன்னா பன்னீர் திரும்ப உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நான் கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு மேலே ஒரு ஜல்லடை போட்டு அதில் காட்டன் கிளாத் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த தண்ணியும் பன்னீரையும் செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பன்னீரை இம்மீடியட்டாக கோல்டு வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்க எலும்புச்சம்பழத்துடைய சாருடைய புளிப்புத்தன்மை எல்லாமே போயிடும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் சைடில் வச்சுட்டு இதை நல்லா கூல் பண்ணிக்கணும். சூடை உடனேயுமே கம்மி பண்ணிடணும் பன்னீரில். இப்போ இதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் எதுலையாவது கட்டி வச்சிடலாம். இங்கே நான் ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் நல்லா காஞ்சதும் இதில் நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவில் இந்த பாலை ஊற்றி வச்சிடலாம். அப்போ தான் குங்குமப்பூ நல்லா கலர் விடும். அதுக்காக இப்போது இந்த பால் நல்லா காஞ்சதும் இதில் சுவைக்கேற்ப சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நான் இங்கே 30 கிராம்ஸ் கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போது இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சதும் இதில் ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூவையும் சேர்த்துடலாம். அப்போது அடுத்து நம்ம கொஞ்சமாக நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாதாமையும் கேஷ்யூவையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சத்தை லாஸ்ட்டாக கார்னிஷிங்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். இங்கே பன்னீர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா தண்ணி சுத்தமாக இல்லாமல் இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு ஸ்பாஞ்சினஸ் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை மசிச்சு எடுத்துகிட்டு வரணும். உங்களுடைய ரிஸ்ட்டை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துகிட்டு வரணும். இது கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு டைம் எடுக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டாச்சு. இது நல்ல பால் மாதிரி சூப்பராக ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ரோல் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் குட்டி குட்டி உருண்டைகள் ஃபஸ்ட்டு ஒரே சைஸாக போட்டுக்கலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 உருண்டை போடுறேன். ரொம்ப பெரிய உருண்டையாக போட வேணாம். ஏன்னா அதை வேக வைக்கும்போது இது அப்படியே உங்களுக்கு 3 மடங்கு சைஸ் கூடும். இப்போ பாருங்கள், இதை நல்லா உருண்டை போட்டு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய கையில் அந்த ஷைனை பாருங்கள். நான் எந்த ஒரு எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை. இது பசும்பாலில் இருக்க பன்னீருன்றதுனால அவ்வளோ தூரத்துக்கு அதிலிருந்து நல்ல ஒரு ஷைன் கிடச்சிருக்கு. சுத்தமாக ஒட்டலை. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நல்லா பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. பெருசாக இருக்கணும், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கணும். இதில் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் எந்த இதில் சுகர் அளந்துருக்கேனோ அதே இதில் நான் தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். இப்போது நான் 1 கப் அளவுக்கு அதே இதில் சுகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரஸ்மலாய் பால்ஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு
இதை ஃபுல்லாகவே நல்லா குக் ஆகட்டும். மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா சைஸ் பெருசாகிடுச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் அடுத்த சைடுக்கு. அப்போது நல்லா 2 பக்கமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் வரைக்கும் இதை ஓப்பன் பண்ணாதீங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஸ்லோ ஃபுல் பண்ணவே கூடாது எப்பவுமே ரஸ்மலாய் ரசகுல்லா செய்யும்போது. இப்போ எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு. திரும்ப ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக நல்லா சைஸ் பெருசாக வந்திருக்கு. இப்போ ஃப்ளேமை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் ஒரு பவுலில் தனியாக ஒரு கோல்டு வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஸ்டெபிளைசிங் சொல்லுவாங்க. அந்த சைஸ் திரும்ப ஷ்ரிங்க் ஆகாமல் நல்லா இதே மாதிரி புஷ்ஷுன்னு இருக்கிறதுக்காக அந்த கோல்டு வாட்டரில் நீங்கள் அந்த சுகர் சிரப்போடையே சேர்த்துடலாம். இப்போது இதை பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறோமோ அதில் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணால் போதும். லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி இது பண்ணிட்டு இப்போ பாருங்கள் நம்மளோட ரப்டியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அதை அப்படியே ஊற்றிட்டு ஒரு 4 ஹார்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரஸ்மலாய் ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிடுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரஸ்மலாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.